ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து மாலை கட்ட வரலையா? இல்லை வந்து பூ கொஞ்சமாக இருக்குது, அது கோர்த்தா ரொம்ப அதிகமாக செலவாகும்னு நினைக்கிறீங்களா? கவலையே வேண்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் கட்டி மாலை ரெடி பண்ணலாங்க. நார்மல் பூ கட்டு மெத்தட் தெரிஞ்சால் போதுங்க. கொஞ்சமாக நூல் விட்டுட்டு நார்மலாக எப்பவும் போல் 2 சைடு பூ வச்சு கட்டிக்கிங்க. அடுத்த பூ வைக்கும்போது நெருக்கிலாம் வைக்க வேண்டாங்க. நல்லா தள்ளியே வச்சு கட்டுங்க. அந்த பூ பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கேப்பே தெரியாது. உருட்டவும் வேண்டாம். நல்லா தள்ளி தள்ளி வச்சே வந்து 2 சைடு பூ வச்சு கட்டுங்க. இந்த மாதிரி பூ கட்டுறதுக்கு வந்து பூ வந்து கம்மியாக தான் தேவைப்படும். இதே மாதிரி மாலை எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கிங்க. கொஞ்சமாக நூல் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க 2 சைடு கட்டுறதுக்காக. இப்போ கீழே செண்டுக்கு வந்து நான் துளசி தாங்க எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆவும் 3ஆவும் மடித்து வச்சு ஒரு விரல் அளவுக்கு வச்சு நீங்கள் நார்மலாக பூ கட்டுற மாதிரியே கட்டிக்கிங்க. கொஞ்சம் நீளமாக வச்சு கட்டிங்க அப்படின்னா நல்லா உருண்டையாக செண்டு மாதிரி வருங்க. லாஸ்ட்டாக ஒரு 2 பூவை இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. இப்போ இந்த 2 மாலைக்கு இடையில வந்து சென்டராக பார்த்து அதில் வந்து இந்த சென்டை கட்டி விடணும். 2 நூல் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஒரு நூலாக இருந்தால் கீழேருந்து எடுத்து அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட் பண்ணி முடிச்சு போட்டுக்கோங்க கேப் இல்லாமல். வீட்டில் பூ கம்மியாக தான் இருக்குது, இல்லை மாலை கட்ட தெரியாது, கோர்க்கவும் ரொம்ப டைம் எடுக்கும்னா இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அழகான மாலை ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.